ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். இன்றைக்கும் கூட என்னோட 1 யோவான் 2:17, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமீன். என்னவா, இந்த உலகமும் நம்ம இந்த உலகத்தின் மேலே இருக்கிற ஆசைகளும் இச்சைகளும் இதெல்லாம் டெம்பரவரி, ஒரு நாள் ஒழிந்து போகும். ஆனால் பிதாவோட சித்தத்தின்படி செய்கிறவங்க நம்ம என்னவா ஒவ்வொரு நாளும் நம்ம நிலைத்திருக்க முடியும். இங்கேயும் நிலைச்சிருக்க முடியும், பரலோகத்துக்கும் போக முடியும்னு அர்த்தம். இதில் ஆண்டவர் என்ன இங்கே சொல்ல விரும்புகிறாருனாக்க, உலகம் கொடுக்குற ஆசைகளுக்கு பின்னாடி நம்ம போனோம்னா அதுவும் ஒரு நாள் மாயை, அது தொலைஞ்சு போயிடும். அது பின்னாடி போகிற நம்மளும் ஒரு நாள் காணாமல் போயிடுவோம். நம்ம அப்போ பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லிதுன்னா, நம்ம கிட்ட அவர் கொடுத்துருக்காருல, நம்மளை நம்பி தேவனுடைய ராஜ்யம் கட்டும்படியாக தேவ சித்தத்தின்படி, வேத வசனம் என்ன சொல்லுது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்றென்றுக்கும் நிலைத்திருப்பான். இங்கேயும் நம்ம நிலைச்சிருந்து ஒரு நாள் நம்ம மரணம் எழுதலாம். இல்லை மரணத்துக்கு முன்னாடி தேவனோட வருகை இருந்தால், இயேசுவோட வருகை இருந்தால் நம்ம வருகையில் காணப்பட்டு நித்தியத்துக்கு போகலாம். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் போகடிச்சு, உலகத்தின் இச்சைகள் பின்னாடி, ஆசாபாசங்கள் பின்னாடி நம்ம போகடிச்சு, அந்த இச்சைகளும் ஒழிந்து போகும். இச்சைகளுக்கு பின்னாடி நம்ம போகிறோட நம்மளும் அழிந்து போயிடுவோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு. அவர் உங்களை நம்பி கொடுத்துருக்கிற தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில், அது உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்கள் படிப்பாக இருக்கலாம், உங்கள் குடும்பமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம். அந்த சித்தத்தின்படி நீங்கள் செய்கிறீங்களா, இல்லை உலகத்தின் இச்சைகளின்படி விழுந்து அதில் புரண்டு கொண்டு இருக்கீங்களா? இன்னைக்கு அப்படி இருந்தால் இன்னைக்கு மனம் திரும்புறதுக்கான நாள். இன்னைக்கு ஒரு யூட்டர்ன் எடுங்க, சொல்லுங்க, ஏசப்பா உங்க சித்தத்தின்படி செய்து நான் நிலைத்திருக்க விரும்புகிறேன், எனக்கு கிருபை தாங்க. நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, வேத வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி உலகத்தின் இச்சையின்படி நடந்து கொள்ளும் போது அந்த இச்சைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் ராஜா. ஆனால் உம்முடைய வேத வசனத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தின்படி நடந்து கொள்ளும் போது நிலைத்திருப்போம் என்று வேத வசனம் சொல்லுகிறதுப்பா. இந்த உலகத்தின் இச்சைகள் பின்னாடி போய் அலண்டு துளண்டு ஆண்டவரே நாங்கள் காயப்பட்டு வேதனைப்பட்டதெல்லாம் போதும் ராஜா. ஆண்டவரே, இனி இச்சையின் அடிமைத்தனத்தில் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் இருக்காங்களோ அதுலேருந்து விடுதலை கொடுத்து உலகத்துக்கு ஒத்த விஷம் தரிக்காத படிக்கு பிதாவே உம்முடைய சித்தம் என்ன என்று அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தரும்படியாக உங்கள் கிருபை இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி வாழ்ந்து காண்பிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால உமக்குள்ளாக நிலைத்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.